வணக்கம் நண்பர்களே. இது நங்கரம். நான் முருகேசன். கஸ்டோடியல் டெத். ஒரு குழந்தையை பெற்றவர்கள் இழந்திருக்காங்க. அதாவது 10 மாதம் சுமந்து பெற்று அவனை 20 வயசு 25 வயசு வரைக்கும் வளர்த்து ஒரு இளைஞனை ஒரு கனவுகளோடையே இருக்கிற ஒரு பெற்றோர்கள் இழந்திருக்காங்க. பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுதுன்னு சொல்லுவாங்களா, அதுதான். கொடூரமாக அடித்து கொண்டிருக்காங்க, கொலை செய்திருக்கிறாங்க. அதை மறைக்கிறதுக்கான முயற்சிகள்லாம் பண்ணியிருக்காங்க. அரசாங்கம் சரியான சரியான தகவல்களோடு நீதிமன்றத்தில் நிறைய விஷயங்களை பேச போகுதுன்னு வச்சுக்கங்களேன். நிறைய விஷயங்கள் உண்மைகள் வரப்போகுதுன்னு வச்சுக்கங்களேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது என்னதான் இந்தியா ஒரு கனவு தேசங்க. இந்தியாவில் நிறைய கனவுகள் கனவுகளாகவே இருந்து கலைஞ்சு போயிடுது. அது நிஜத்தில் வர்றதுக்கு இல்லை. ஒரு ஒரு நடைமுறைக்கு வர்றதில்லை. அதை நடத்தி காட்டுவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கம்மி. அந்த சாத்தியக்கூறுகள் யாராவது ஒருத்தருக்கு தான் கிட்டுது, நிறைய பேர்த்துக்கு கிட்டதில்லை. இந்தியாவில் அநேகம் பேர் கனவுகளோடையே இறந்து போயிடுறாங்க. இதுதான் உண்மை. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ஒரு இளைஞனை ஒரு 28 வயசா 27 28 வயசுன்னு சொல்கிறாங்க, இழந்துட்டாங்க அந்த பெற்றோர்கள். அதுவும் சொற்ப வருமானத்துக்காக வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு குடும்பத்தில் இருந்து ஒரு பையனை இழந்திருக்காங்க. அந்த குடும்பமே அந்த கோயிலில் தான் வேலை செய்யும் போல் இருக்குது. இந்த ஒரு கதையில் வர மாதிரி எல்லாருமே அங்கே பூ கொட்டுறது, போக்குவரத்து, வாட்ச்மேன் வேலை, செக்யூரிட்டி வேலை, அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு அங்கேயே இருந்திருக்காங்க. ஒரு பையனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சரி, அது இருக்கட்டும் ஒரு பக்கெட்டு. அப்போ அந்த பெற்றோர்களுடைய கனவு கலைஞ்சி போச்சு. பெத்த வயிறு பற்றிக்கிட்டு எரியுது அப்படிங்கிற மாதிரி தான் அது சூழ்நிலை. அந்த கதறல்கள்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது அளவுக்கு அதிகமான துக்கமாக இருக்குது. பார்க்குற நமக்கே அப்படின்னா அனுபவப்பட்ட அவங்களுக்கு எப்போ இருக்கும்? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சட்டம் என்ன சொல்லுது? செஞ்சவங்களை சட்டம் அரெஸ்ட் பண்ணியிருக்குது. அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் அடைச்சிருக்குது. அவர்கள் மேலே விசாரணை வந்திருக்குது. கடுமையான கேள்விகளை நீதிபதிகளிலே எழுப்பியிருக்காங்க, நீதி அரசர்கள் எழுப்பியிருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். செய்ய சொன்னது யார் அப்படிங்கிற சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ சட்டம் என்ன சொல்லுது? ஐ சே யூ வில் டூ அப்படிங்குது. நான் என்ன சொல்கிறேனோ அதை ஏன் கேள்வி கேட்காமலே செய்யணும் அப்படிங்கிறது தான் சட்டம், போலீஸுக்கு, மிலிட்ரிக்கு. அப்போது இந்த அடித்து சித்திரவதை பண்ண அந்த 5 காவலர்களோ 6 காவலர்களோ அரெஸ்ட் பண்ணி அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க போகுது சட்டம். ஆனால் இந்த சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த உயர் அதிகாரி டிஎஸ்பியோ எஸ்பியோ 6வது இந்த கேஸ்னு இல்லை, பொதுவாகவே பேசணும். அந்த அந்த அதிகாரி செய்ய சொன்ன அந்த அதிகாரியை இடைநீக்கம், பணியிடை நீக்கம் பண்ணியிருக்காங்க, சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் அவ்வளோதான். கொஞ்ச நாளைக்கு மெமோ கொடுப்பாங்க, விசாரிப்பாங்க, கோர்ட்டில் கூட்டு விசாரிக்கும். அது சாதாரண நடைமுறை மாதிரி தான் இருக்கும். அது அவரை வேறு எங்கேயாவது ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடுவார். அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. உயர் அதிகாரிகளுடைய நிலைமையெல்லாம் அதுதான். யாரும் எதுவும் பண்ண முடியாது. இப்போது நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த இந்த அடித்தாங்க பார்த்தீங்களா இந்த 5 பேர், இவங்களை நம்ம அரெஸ்ட் பண்ணிட்டோமே, அவங்க மேலே சட்டம் கடுமையான நடவடிக்கை எடுக்க போகுது. செய்ய சொன்னவங்களுக்கு என்ன தண்டனை? அப்போ சட்டம் என்ன சொல்லுதோ அதை செஞ்சது, அதுபடி செய்கிறதுங்கிறது தப்பாகி போயிடுதா? சட்டத்தை மாற்றணுமா? இல்லை அப்படி இந்த சட்டத்தை மாற்றினால் அந்த போலீஸினுடைய அந்த அதிகாரம், அந்த என்ன சொல்கிறாங்களோ அதை செய் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஒருத்தனை அடினா, போர்க்களத்தில் ஒருத்தனை சுடு அப்படின்னா சுட்டு தான் ஆகணும். அவன் முன்னாடி இருக்கிற மனுஷனா சொந்தக்காரனெல்லாம் பார்க்கக்கூடாது. சட்டம் சொல்லுது, ஆணையிடுது, அதை செய்ய சொல்லுது. இதுதான் கரெக்டு. அப்போது இதில் எந்த வித சட்டத்தை லூஸ் பண்ண முடியும்? அப்போ செய்ய சொல்கிறவங்க ஒரு தடவைக்கு பல தடவை, ஒரு கலெக்டர் இருக்காருன்னா ஷூட்டிங் ஆர்டர் கொடுக்குறாரு அப்படின்னாக்கா, ஷூட்டிங் ஆர்டர் கொடுக்கும்போது ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்தா போலீஸ்காரங்க சுடணும். சுட்டால் அது யார் இருக்காங்க, எவர் இருக்காங்க, தப்பாக ரைட்டாக அதை பற்றிலாம் சிந்திக்கக்கூடாது. கலெக்டரோட ஆர்டரு, மேலிட ஆர்டரு, அது செய்யணும். டூ ஆர் டை அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு சூழ்நிலையில் வந்துடுறாங்க அவங்க. அப்போ செய்யும்போது இப்போ நீங்கள் ஐயா கலெக்டர் ஐயா, நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, இது தப்பான காரியம் இல்லையா, இது மனிதாபிமான செயல் இல்லையா, மனிதாபிமானமற்ற செயல் இல்லையா அப்படின்லாம் கேள்வி கேட்க முடியாது. அப்படி கேள்வி கேட்டால் அந்த போஸ்டிங்கோ அந்த பதவிக்கோ
மரியாதை இல்லாமல் போயிடும். அந்த அந்த சட்டம் வந்து சீரழிந்து போயிடும். சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடும். இப்படியெல்லாம் பல விஷயங்கள் இருக்குது. அப்போது ஒரு அதிகாரி ஆர்டர் போடுறாரு, இந்த செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறாருன்னா, அவரு தான் சிந்திக்கணும். ஒரு தடவைக்கு 10 தடவை சிந்திச்சு, இது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கணும். எப்படியாவது நீ அந்த உண்மைய வாங்கிட்டு வா அப்படின்னா, கேவலம் ஒரு 9,500 பவுனு, 10 பவுனுங்கிறாங்க. ஒரு கால்ல 14 பவுனுங்கிறாங்க. அது எத்தனை பவுனாவே இருக்கட்டும். ஒரு 20 பவுன் வச்சுக்கோங்க. ஒரு குத்து மதிப்பா ஒரு 20 பவுன் வச்சுக்குவோம். 20 பவுனுக்கா உண்மையை கண்டறியும் இப்போ வந்து ஒரு விசாரணைன்னா எப்படி இருக்கணும்? இப்போ ஒருத்தர கூப்பிட்டு ஒருத்தர் மேல சந்தேகப்பட்டா அவர கூப்பிட்டு கேட்கணும். "இங்க வாங்க, நீங்க வந்து இந்த இந்த வேலைய செஞ்சீங்களா? இந்த வேலைய செஞ்சீங்களா? உங்க மேல நாங்க சந்தேகப்படுறோம்ன்னு" சொல்லிட்டு கூப்பிட்டு கேட்கணும். இல்ல, நாங்க செய்யலங்க அப்படின்னு சொல்லிட்டா, அவர விட்டுட்டு அவர கண்காணிக்கிற வேலைய செய்யணும். அந்த திருடின 20 பவுன் நகைய அவர் வேற எதுவும் செய்யறதுக்கு போவாரு. அதில விக்கிறதுக்கோ, இல்ல மறைக்கிறதுக்கோ, இல்ல வேற யார்ட்டயும் கைமாத்தி விடுறதுக்கோ, இந்த மாரி வேலைகள்லாம் செய்றதுக்கு அந்த அந்த திருடிய நபர் யாரா இருந்தாலும் அவங்கள போகணும். அப்போ யார ஒண்ணு சிசிடி கேமரா இருக்கணும். இதெல்லாம் வச்சு யோசிச்சு பல விஷயங்கள் இருக்குது காவல்துறைக்கு. அப்போ யாரு திருடுனாங்க அப்படிங்கிறவங்கள போயி அது கேமரா வச்சோ, இல்ல வேறு எதன் மூலமாவோ, விசாரணை மூலமாவோ கண்டுபிடிச்சு, அத உண்மைய கண்டறிஞ்சு, இவன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணதுக்கப்புறம் தான், அந்த குற்றவாளிய போய் அணுகணும். அவன தூக்கிட்டு வந்து ஜெயில்ல வைக்கணும். அதுக்கப்புறம் நீ இந்த பாரு, நீ திருடினதுக்கான எல்லா ஆதாரங்களும் இருக்குது. நாங்க உன்னைய வந்து நீ ஒத்துக்கிட்டு கையெழுத்து போடாட்டி, உன்னைய நாங்க சித்திரவதை செய்வோம். நீ தான் திருடனங்கிறது உண்மை. ப்ரூஃப் ஆயிருச்சு. நீ திருடினதுக்கப்புறம் நான் திருடலன்னு சொல்லியிருந்தா என்ன அர்த்தம்? அப்படிங்கிற மாரி பேசியிருந்தா பரவால்ல. இல்ல அந்த ஆதாரங்கள்லாம் கிடைச்சதுக்கப்புறம், அந்த ஆதாரங்கள வச்சு நீங்க வந்து அரெஸ்ட் பண்ணி அவருக்கு தண்டனை வாங்கி குடுத்துருந்தீங்கன்னா பிரச்சனை இல்ல. கைது பண்ண உடனே ஒருத்தங்கள வந்து கூட்டிட்டு வரும்போது, எஃப்ஐஆர் போடுறதுக்குள்ளாரையே போட்டு முதல் தகவல் அறிக்கை தாக்கல் பண்ணி, அத போடுறதுக்கு முன்னாடியே அவர போட்டு அடிச்சு, கிடிச்சு என்னன்னு இந்த மாரிலாம் சட்டப்படி வேலை பார்த்துருக்காங்களா என்னன்னு தெரியல. அப்போ முதல் ஃபர்ஸ்ட்டு எஃப்ஐஆர் போட்டு, அதுக்கப்புறம் வந்து நீதிபதிட்ட அரஸ்ட் காமிச்சு, அவருடைய ஒப்புதலின் பேர்ல அதுக்கப்புறம் கைது பண்ணாங்களா என்னன்னு தெரியல. எந்த வித சட்ட விதிகளை பின்பற்றியிருக்காங்கன்னு தெரியல. அப்ப நீதிபதிட்ட காமிச்சிருந்தா அடிச்சிருக்க முடியாது. அப்போ அடிக்காமயே ஒருத்தன பிடிச்சு விசாரிச்சு, "நீ ஒத்துக்கோ நகை எங்க இருக்கு? எங்க இருக்கு? எங்க இருக்கு? சொல்லு. ஒத்துக்கோ" அப்படின்னா, அவன் எடுக்காதவன் என்ன பண்ணுவான்? இல்ல நம்ம நம்ம நெறைய சிந்திக்க வேண்டியிருக்கு இந்த வழக்குகள்ல. அப்போ எஃப்ஐஆரும் போடாம, நீதிபதிக்கே கொண்டு போகாம, எந்த விதமான ஆதாரங்களும் நம்ம கையில இல்லாம, தனியா ஒரு நபரை பிடிச்சு, அடிச்சு, விசாரிச்சு, துன்புறுத்தி, "நீ ஒத்துக்கோ, நகை எங்க இருக்கு?" அப்படின்னா, எடுத்திருந்தா சொல்லிருவான். எடுக்கலன்னா என்ன பண்ணுவான்? அது கஷ்டம் தானே! அது அவங்களுக்கும் கஷ்டம், எல்லாத்துக்கும் கஷ்டம் தானே! அப்போ அ போலீஸ் வந்து ஏதோச்சதிகாரமாக செயல்படுகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு அதிகாரி விசாரிக்க சொல்றதுக்கு முன்னாடி, "ஐயா, அவர் எடுத்திருக்காருன்னு சந்தேகப்படுறோம். அவர விசாரிங்க. விசாரிச்சு அந்த நகைய மீட்டு குடுக்குற வேலைய பாருங்க." அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்ல 1 நாள், 2 நாள் லேட் ஆயிருக்கலாம். 1 வாரம் லேட் ஆகலாம். ஒரு 10 நாள் லேட் ஆகலாம். தப்பில்ல. நீங்க வந்து உடனே எல்லாத்தையும் செய்யணும். உடனே ஒரு 12 மணி நேரத்துக்குள்ள, 2 மணி நேரத்துக்குள்ள அந்த உண்மைய வாங்கி அவங்கள்ட்ட குடுத்துடணுமா? நகைய வாங்கி குடுத்துடணுமா? இல்ல உண்மைய 2 மணி நேரத்துக்குள்ள உண்மைய கண்டறிஞ்சிட முடியுமா? அது சாத்தியமா? சாத்தியம் தான். எல்லாமே இந்த உலகத்துல சாத்தியம் தான். அதுக்குள்ள நடைமுறைகள்லாம் பின்பற்ற வேணாமா? எல்லாத்தையுமே ராங்காவே செஞ்சா, ஒருத்தன மிரட்டியே அவன வந்து சாவிய குடுத்துட்டோம். கார் சாவிய குடுத்துட்டோம், கையில குடுத்துட்டோம். அவன் கார் சாவிய வாங்கிட்டான். அப்படிங்கிற ஒத்த காரணத்தினாலேயே அவன் தான் எடுத்தான்னு சொல்லிட்டு முடிவாயிருமா? இன்ன வரைக்குமே விளக்கம் சொல்லல. நகை இங்கே தான் இருக்குது. இன்னார் தான் எடுத்தாங்க, இன்னார் தான் எடுத்தாங்கன்னு. எல்லாருமே இறந்து போயிட்டா, அவன் அந்த மரணத்த பத்தி பேசுறாங்க, அத பத்தி பேசுறாங்க. சுத்தி பேசுறாங்க. இன்னும் அந்த நகைய யார் எடுத்தது? எப்படி எடுத்தது? எப்படி காணாம போச்சு? அப்படிங்கிறதுக்கு உண்மையான வரலாறு இல்ல. அவங்க தப்பான இடத்துல வச்சுட்டாங்களா? இல்ல அவங்க வைக்கக்கூடாத இடத்துல, தெரியாத இடத்துல வச்சுட்டு மறந்துட்டாங்களா? இல்ல காருக்குள்ளே இன்னும் நகை இருக்கா? இல்ல வெளியில யார் எடுத்துட்டு போய் எங்க மறைச்சு வச்சிருக்காங்க? யார்ட்ட குடுத்துருக்காங்க? எந்த விளக்கமும் இதுவரைக்கும் தெரியலங்க. நம்ம எத பத்தி பேசணுமோ, அத பத்தி பேசுறதில்ல. முதல்ல மீடியாக்கள் எத பத்தி பேசணுமோ, அத பத்தி பேசுறதில்ல. அத விட்டுட்டு பாக்கி எல்லாத்த பத்தியும் பேசுவோம். நகை இங்கே தாங்க இருக்குது. இவரு தாங்க எடுத்தாரு. நாங்க தப்பா வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவன வந்து சித்திரவதை பண்ணி கொன்னு விட்டோம். ஏதோ ஒண்ணு சொல்லணும்ல. அது எதையுமே சொல்லல. பத்திரிகைகளும் கண்டுபிடிக்கிறதில்ல. போலீஸ் மட்டத்திலயும் கண்டுபிடிக்கிறதில்ல. முதல்வர் ஸ்டாலின் வரைக்கும் போயிருச்சு. ஸ்டாலின் வந்து மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு ஒரு 4, 5 அதிக ஒரு காவலர்கள் செய்ற வேலைய
பொதுவாக அந்த வேலையை உயரதிகாரி யாரும் செய்ய மாட்டாங்க. உயரதிகாரிகள் ஆணையிட்டுட்டு ஒதுங்கிக்குவாங்க. செய்கிறது யார் அப்படின்னா, இந்த கீழே இருக்கிற கான்ஸ்டபிள்ஸு, கடைக்கோடியில் இருக்கிற ஏட்டு, இந்த 1 கோடு வாங்கினவங்க, 2 கோடு வாங்கினவங்க, இவங்க தான் இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க. அவருக்கு அதுக்கான தண்டனை கடுமையாக இருக்க போகுது. ஆனா, தண்டனை கொடுக்க சொன்ன அந்த குற்றத்தை செய்ய சொன்ன அந்த காவல் உயரதிகாரிக்கு என்ன தண்டனை? அவருக்கு எங்கேருந்து அழுத்தம் வந்துச்சு? யாரு சொன்னாங்க? இதுக்கு எதுக்குமே எந்த பதிலுமே வராது. முக்கால்வாசி வராது. வந்து சட்டமும் அவர்களை கேள்வி கேட்குமே ஒழிய தண்டனை கொடுக்குற அளவுக்கு போகாது. இந்த இறந்து போன அந்த பையனுக்காக என்ன இழப்பீடு கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஒரு 5 கோடி குடுப்பாங்களா? ஒரு 10 கோடி ரூவா குடுப்பாங்களா? தெரியல. அந்த பையனுக்கு எதுவும் வீட்ல அரசுல வேலை குடுப்பாங்களா? அதுவும் தெரியல. ஆனா, முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடுமையாக கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. வருத்தப்பட்டிருக்காரு. மன்னிப்பு கேட்டிருக்காரு. அந்த குடும்பத்துக்கிட்ட ஃபோன்லயே அழைச்சு மன்னிப்பு கேட்டிருக்காரு அப்படிங்கிறது செய்தி. உண்மை நிலவரம் என்னான்னு தெரியல. இப்போ எதிர்க்கட்சிகள் என்ன சொல்றாங்க? ஐயா எடப்பாடி பழனிசாமியிலேருந்து மொத்த பேர் எதிர்க்கட்சி இந்த திமுக ஆட்சிக்கு வந்து 24வது கஸ்டோடியல் டெத்து அப்படிங்கிறாங்க. சரி 24வது கஸ்டோடியல் டெத்துனா அந்த 24 பேரையும் அந்த கஸ்டோடியல் டெத்துக்கும் காரணம் திமுக அரசா? இல்லை முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர் தான் கூப்பிட்டு இந்த பாருப்பா கரெக்டாக விசாரி, அவங்கள கூப்பிட்டு எல்லாத்தையும் விசாரித்து அவங்கள்ட்ட உண்மையை வரவழைக்கிற வழியை பாரு. அவங்க வந்து குற்றவாளிகள் எனக்கு நல்லா தெரியும். நீ அவங்கள என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ, அடித்தாலும் சரி செத்தாலும் சரி என்ன பண்ணாலும் சரி எனக்கு வந்து உண்மை வேணும் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காரா? திமுக எதுவும் தலையிட்டிருக்காரு நேரடியாக எதுவும் தெரியும். எவனாவது அல்லு சொல்கிறீங்க, எவனாவது ஊராட்சி மன்ற தலைவர், வெங்காய தலைவர், வெண்ணெய் தலைவர், எவனாவது உள்ளே நுழைஞ்சிருப்பான். அது வேறு விஷயம். சமாதானம் பேசியிருப்பாங்க. 50 லட்சம் கொடுக்குறேன்னு பேசியிருக்காங்க. 5 லட்சம் அது அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, அதெல்லாம் இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் எல்லாத்துக்குமே திமுக ஆட்சி தான் காரணம் அப்படின்னா என்ன? திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னா கஸ்டடியில் கூப்பிட்டு இந்த பென்னி ஜெரால்டு இந்த வழக்கை கூப்பிட்டு திமுக ஆட்சியில் அவங்க தான் அடிக்க சொன்னாங்களா? இல்லை, ஒரு அரசு ஒரு முதல்வர் வந்து நேரடியாக தன்னுடைய கரங்களை விரித்து அதில் தலையிடுமா அப்படிங்கிறது தெரியல. சரி, இப்போ அந்த ஊராட்சி மன்ற தலைவரோ யாரோ நகரமன்ற தலைவரோ யாராவது தலையிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவர்களுக்கும் அவங்களுடைய பதவியை உபயோகித்து வேணால் பண்ணலாம், பண்ணியிருக்கலாம். ஆனால் எல்லாத்துக்குமே முதல்வர் மு.க. ஸ்டாலின் தான் காரணம், திமுக அரசு தான் காரணம், திமுக அரசு தான் காரணங்கிறது இதில் எல்லாம் இப்போ வந்து ஒரு வழக்கில் ஒரு போலீஸ் காவல் நிலையத்தில் எல்லாம் அந்த ஒரு லோக்கலில் இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாம் தலையிடுறதில்ல, மாற்று கருத்தில் அதெல்லாம் தலையிடுறாங்க, அது வேற. ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் திமுக அரசு மேலேயே பழி போடுற அந்த எதிர்க்கட்சிகளினுடைய கேவலமான இந்த அரசியல் இருக்குது பார்த்தீங்களா, அது மிகவும் கண்டனத்துக்குரியது, குற்ற செயல் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். என்னுடைய லெவலுக்கு அதை அந்த குடும்பத்துக்கு என்ன ஆறுதல் சொல்லுமோ அதை சொல்கிறத விட்டுவிட்டு, சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுக்கணுமோ அதை விட்டுவிட்டு, நம்ம எல்லாத்தையுமே திமுக அரசின் மேலேயே பழி சுமத்துறோம் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குற்ற செயலாக தான் நான் பார்க்குறேன். அரசியல் எது எதில் செய்யணுமோ அதில் தானே செய்யணும். எல்லாத்துலேயும் அரசியல் செய்கிறது வந்து தவறான காரியமாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. அந்த காவலர்களுக்கு என்ன தண்டனை கைதான எஃப்ஐஆர் போட்ட அந்த காவலர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறீங்களோ அதை விட அதிகமான தண்டனை செய்ய சொன்னவர்களுக்கு கொடுக்கணும். அதானே சட்டம் சொல்லுது. ஒரு குற்றத்தை செய்பவனை விட அது செய்ய தூண்டுபவனுக்கு தானே தண்டனை அதிகம்னு சட்டம் சொல்லுது. அப்போது அந்த சம்மந்தப்பட்ட உயரதிகாரி அந்த பொய்யா இருந்து நகையை அவர் திருடவில்லை அப்படிங்கிற பட்சத்தில் சம்மந்தப்பட்டவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.